சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சிறையிருப்பை மாற்றும் தேவன். இந்த ஆண்டுல கர்த்தர் நம்ம என்னென்ன காரியத்திலே சிறை பிடிக்கப்பட்டிருந்தோமோ எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு இரட்டிப்பான நன்மைகளையும் தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சிறை பிடிப்பு என்பது, சிறைப்பட்ட அனுபவம் என்பது ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் வேதனை அளிக்கிற ஒரு அனுபவம். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலை, ஒரு ஜெயிலுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு நிலை, கைகளும் கால்களும் கட்டப்பட்ட ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கடந்த ஆண்டுகளில் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டுல அப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறவர். சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்கும்படி அவர் வந்தாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை எதற்கு பிதா அனுப்பினாராம்? சிறைப்பட்ட யாவரையும் அவர் விடுதலையாக்கும்படி. யார் யாரெல்லாம் சிறைப்பட்ட அனுபவத்துல குடும்பம் பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியல, மனக்கவலையிலிருந்து வர முடியல, வருமானத்தின் தோல்விகளிலிருந்து வர முடியல, வியாதியிலிருந்து வர முடியல, பலவீனங்களிலிருந்து வர முடியல, பாவத்திலிருந்து வர முடியலன்னு எந்தெந்த சிறையிருப்புக்குள் இருக்கிறோமோ, என் ஆண்டவர் இயேசு இந்த ஆண்டு நம்மை அந்த சிறையிருப்புகளிலிருந்து விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் என்பது ஒரு விதையை போல, விதை மாதிரி. இதை இன்னைக்கு வாங்கிட்டு நீங்க போய் அப்படியே வச்சிடக்கூடாது. டப்பால வச்சுட்டா அது வளராது. அதை மண்ணில் போடணும், அதற்கு தண்ணி ஊற்றணும், அதை பாதுகாக்கணும். அப்பொழுது அது பெரிய மரமாகும், வெறிச்சப்பா. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தனிப்பட்ட சபையில வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் உங்களை உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும். புதிதாய் வந்தவர்கள் சபைக்கு போகாமல் இருப்பார்கள். அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு, என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய சிறையிருப்பை நீர் மாற்றுவீர், மாற்றுறது மட்டும் அல்ல, ரெண்டத்தனையா எனக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவீங்க, தருவீங்கன்னு இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்க ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார. நாங்களும் உங்களுக்காக இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிப்போம். எனக்காகவும் இந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டு எதெல்லாம் சிறைப்பட்டு இருந்தமோ அதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இரட்டிப்பான நன்மைகளை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதை துரிதமாய் தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கே தருவேன் என்ற அது வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, சிறையிருப்பு என்றால் என்ன? யார் யார் என்னென்ன சிறையிருப்புகள் இருந்தால், அப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார் என்று சொல்லி இந்த செய்தியை நாம் தொடங்க போகிறோம். நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது, அதற்குள்ளாக நம்ம செய்தியை முடிக்க வேண்டும். யோபு 42ஆம் அதிகாரம் 10. முதலாவது யோபுவின் சிறையிருப்பு. யோபு 42:10. போதும். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபுவின் சிறையிருப்பு என்ன? யோபு என்கிற மனுஷன், நீங்க கவனமா கவனிக்கணும் கொஞ்ச நேரம். யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான், பெரிய பணக்காரன், பெரிய மதிப்புள்ளவன். அவனுக்கு 7 குமாரர்களும் 3 பிள்ளைகளும், பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் எல்லாம் அவனுக்கு இருந்தது. ஊர்லயே பெரிய தலைவர். அவன் வந்தா வாலிபர்கள் எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்தா யாரும் வாய் பேச மாட்டாங்க. அவன் ஏழைகளை கண்டால் அவனுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வான். யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீதி செய்வான். அவனை போல ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. அவன் வல்லவனாகவும் இருந்தான், நல்லவனாகவும் இருந்தான். சிலர் நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா எதுவும் செய்யறதுக்கு பணம் காசு இருக்காது, அதிகாரம் இருக்காது, ஆனா மனசு நல்லதா இருக்கும். சிலதுக்கு எல்லாம் இருக்கும், ஆனா நல்லது செய்ய மாட்டாங்க. யோபுட்ட ரெண்டுமே இருந்தது. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். பணமும் இருக்கிறது, மனமும் இருக்கிறது, ரெண்டுலையும் அவன் கோடீஸ்வரன். யாரை கண்டாலும் உதவி, யாருக்குனாலும் ஆசீர்வாதம். அவன் குடும்பத்தில் அவ்வளவு பிள்ளைகள், 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் எல்லாரும் இருக்கிறார். இவ்வளவு சந்தோஷமான ஒரு குடும்பம். திடீரென்று ஒரே நாள் அவங்க பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு, இந்த நியூ இயர்ல கிறிஸ்மஸ்ல ஒன்னா வீடுகளில் ஒன்னா இருப்போம்ல, அப்படி இருக்கும்போது ஒரு காற்று அடித்து மேல் கூரை விழுந்து அப்படியே முழு குடும்பமும் ஒரே நாளில் செத்து போச்சு. 7 ஆம்பளை பிள்ளைங்களும் 3 பொம்பளை பிள்ளைங்களும் ஒரே நாளில் செத்துட்டாங்க. செத்த கொஞ்ச நேரத்தில் அந்த நியூஸை கொண்டு வந்து அப்பாட்ட கொண்டு வராங்க யோபுட்ட. யோபுவும் மனைவி வேற இடத்துல இருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பார்ட்டி, ஒரு கேதரிங். செத்து போச்சு. திடீர்னு இன்னொருத்தர் ஓடி வந்து, ஐயா, அப்படி 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், கழுதைகள் எல்லாத்தையும்
அந்நிய நாட்டுக்காரன் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டான், கடத்திட்டு போயிட்டான், காப்பாற்ற முடியல. புள்ள இறந்துருச்சு, 2வது ப்ராப்பர்ட்டி போச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள உடம்புல பொக்களமா கிளம்ப ஆரம்பிச்சு. நோய், சீல் வடியுது, எலும்புகளுக்குள்ள இருந்த இந்த பொக்களமா கிளம்பி வியாதி வந்துருச்சு. ஒரே நாள் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு, ஒரு சாக்கு வஸ்திரம் போட்டு, சாம்பல் அள்ளி போட்டு, ஓட்டெடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு வேதனைகளை அவன் உடம்பில சந்திக்கிறான். இதை தான் ஆண்டவர் யோபுவின் சிறையிருப்பு என்று சொல்லுகிறார். இது மட்டுமா? இவனை யார் யார் மதிச்சாங்களோ இவனை இப்ப யாருமே மதிக்கிறதே. பைசா கையில இருந்து போயிடுச்சு. பைசா போனவனே மதிப்பு போயிடுச்சு. பிள்ளைங்க போனவனே தைரியம் போயிடுச்சு. மகிமை, அதிகாரம், அப்படி தெருவில் போனான்னா எல்லாரும் தலை குனிவாங்க. அவ்வளவு பெரிய மகிமை, மரியாதை அவன் மேல இருந்துச்சு. எல்லாம் போய் பிச்சைக்காரனை விட கேவலமா போய் நோயாளியா மாறி சொரிந்து கொண்டு அப்படியே வேதனையோடு கூட இருந்தான். அவன் மனைவி கூட சொல்றா, நீ படைச்ச, நீ கும்பிட்ற ஆண்டவரை பார்த்து நீங்க எல்லாம் ஒரு ஆண்டவரா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு செத்து போயிரு. மனைவியும் கைவிட்டாள். இதுதான் யோபுவினுடைய சிறையில். ஆனால் பின் நாட்களிலே இந்த யோபு பொறுமையா இருந்தான். யோபனுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவன் இழந்து போன பிள்ளைகளை, அதை விட அழகான பிள்ளைகளை அவனுக்கு தந்தார். அவனுடைய மேன்மையை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் அவனை எந்த தேசத்திலே தலை குனிந்திருந்தானோ அவனை மேன்மைப்படுத்தி கர்த்தர் வைத்தார். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், பாதுகாப்பான இடத்துக்கு திரும்புங்கள். சிறைக்குள்ளே இருக்கிறவர்களே நம்பிக்கையா இருங்க. அந்த இறைவன் இயேசு மேல உங்களை வெளியில அவர் கொண்டு வருவார். எதிலிருந்து கொண்டு வருவார்? போட்டுல நஷ்டம், பணத்துல நஷ்டம், வியாபாரத்துல நஷ்டம், ஒரே இழப்பு, சந்தோஷத்தை இழந்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன், நிம்மதி இழந்துட்டேன், என் வாழ்க்கையில் எல்லாமே இழப்பு இழப்பு இழப்பு, ஒரு லாபமும் என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளலப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறைக்குள்ள இருந்தும் நீ ஆண்டவரை நம்பிக்கிட்டு உன்னை நான் வெளியில கொண்டு வருவேன் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வேத்துறாள் இல்லையா? சொல்லுங்களேன். எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் இழந்து போனாலும் கர்த்தர் திரும்ப உங்கள் கைகளிலே தருவார். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சொல்றேன், இதை கேட்டுட்டு போறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ வேண்டும். வாழும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். இழந்து போனதை இரட்டிப்பாய் கர்த்தர் கரங்களிலே தருவார். ஆமென். ஹல்லேலூயா. யோபுவினுடைய சிறையிருப்பு. 2வது ஏசாயா 49:9 இங்கே ஒரு சிறையிருப்பு. சிறையிருப்புன்னு சொல்றேன்னா ஜெயில், ஒரு சிறையின் அனுபவம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஏசாயா 49:9 போதும். கட்டுகளும் இருள்களும் என்னும் சிறையிருப்பு. கட்டுகள், ஒரு ஆளை பிடிச்சி கட்டி வைக்கிறோம், உங்களை பிடிச்சி கட்டி வச்சுட்டோம். உங்க கையை காலை அசைக்க முடியாது. உங்க வாழ்க்கையில எந்த அசைவும் உங்க மூலமா இருக்காது. நீங்க நினைப்பீங்க, ஆனா உங்களுக்கு அசைவு கிடைக்காது. காரணம், உங்களை ஏதோ ஒன்றுக்கு ஒரு கயிறு கட்டி இருக்கிறது. ஒரு ஆளை கட்டினா இதான் நடக்கும். அது மாதிரி நம்மளை யாரும் கெட்டி போடல, ஆனா ஏதோ ஒண்ணு நம்மளை என்ன பண்ணிருக்கு, கெட்டி போட்டிருக்கு. எதுவுமே செய்ய முடியல. நல்லா வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பரிசுத்தமா இருக்கணும், நல்ல மனுஷனா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், எல்லாம் நினைக்கிறோம். ஆனா எதுவுமே என்னால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில என்னை ஏதோ ஒரு சக்தி கட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க நினைச்சதெல்லாம் செய்வதற்கு முடியாத ஒரு காலத்துல இருக்கிறோம். நம்ம நினைப்போம், நம்ம செய்யறதுக்கு தடை செய்கிற சக்திகள் ஏராளம் இருக்கிறது. உங்க தொழிலுக்கு எதிராக பொறாமப்பட்டே உங்க தொழிலை காலி பண்ணும் அந்த ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், மேல இருக்கிற அசுத்த ஆவிகள் உங்க குடும்பத்தை தடை பண்ணும். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி கீழே விழுறதுக்கு எத்தனையோ அசுத்த சக்திகள், கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்திகள், சாத்தானின் கிரியைகள் நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்கும். நீங்க வெளியில வர முடியாது, அந்த கட்டுல இருந்து வர முடியாது. நீங்க வாழ நினைப்பீங்க, உங்களால வாழ முடியாது. நீங்க செய்ய நினைப்பீங்க, உங்களால செய்ய முடியாது. உங்க மனசு துடிக்கும், ஆனா அதை செய்யறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்காது. ஏதோ ஒன்று உங்களை தடுத்து கொண்டிருக்கும். உங்களை கட்டி போட்டிருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. கட்டுகள் ஒரு சிறையிருப்பு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆண்டுல உங்களை கட்டி என்ன வச்சிருக்குதோ அதை கர்த்தர் கட்டவிழ்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருந்துச்சு. ரொம்ப நாள் கட்டப்பட்டிருந்துச்சு.
கழுதைனா ஒரு பர்பஸ், ஒரு தேவைக்காக கழுதை வளர்ப்பாங்க. பொதி சுமக்கும், ஆட்களை சுமக்கும். நம்ம வளர்க்குற கழுதை இல்லை, நல்ல குதிரையோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் ரொம்ப நாளாக கட்டப்பட்டிருக்குது. முன்னாடி 2 வழி சந்து இருக்குது, முன்னாடி ஒரு வாசல் இருக்குது, வாசலுக்குள்ளும் போக முடியவில்லை. 2 வழி இருக்குது, 2 வழிக்கும் போக முடியல. வழி இருக்குது, வாசல் இருக்குது, ஆனா போக முடியல. ஏன் சொல்லுங்க? கட்டி போட்டிருக்கு. அதை மட்டுமா கட்டி போட்டிருக்கு? குட்டியையும் கட்டி போட்டிருக்கு. வழி இருக்குது, எல்லாரும் அந்த வழியில பொழைக்கிறாங்க. நம்ம மட்டும் அந்த வழியில என்ன பண்ண முடியல? போக முடியல. எல்லாரும் அந்த வாசலுக்குள்ள போறாங்க, நம்ம மட்டும் அந்த வாசலுக்குள்ள போக முடியல. அப்படின்னா வழி தெரியும், வாசல் தெரியும், உள்ளே போக முடியாது. ஏன்னா உங்களை ஒன்று கட்டி இருக்குது. இந்த கழுதையை கட்டி இருந்துச்சு. ஏசப்பா அந்த ஊரை தாண்டி போகும்போதே மனசுக்குள்ள தெரிஞ்சிருச்சு, இங்க ஏதோ ஒருவன் கட்டப்பட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நேராக போய் சீசன் சொன்னாரு, அங்க போ, 2 வழி இருக்கும், நடுவில் ஒரு வாசல் இருக்கும், ஒரு கழுதையும் குட்டியும் கட்டப்பட்டிருக்கும். நேராக போய் அதை அவுத்துட்டு வந்துரு. யாருக்குடா, யாரை கட்டுற அவுக்குறேன்னு எவனாவது கேட்பான். கட்டி இருக்கிறவரை எவனும் பேச மாட்டான். கட்ட அவுக்குனா தான் எவனாவது கேட்பான். கட்ட அவிழ்க்கும் போது கேட்குற யார் இதை அவுக்க சொன்னான்னு கேட்பான். அன்னைக்கு தான் இந்த கழுதை கட்டியே இருக்கணும் தான் விரும்புகிறவன் வந்து கேட்பான், இது கட்டியே இருக்கட்டும், இது அவுக்காத, நீ போய் சொல்லு, நான் அவுக்க சொன்னேன்னு சொல்கிறான், அவன் விட்டுருவான்னு சொன்னார். வெறும் போனாங்க. கழுதையும் குட்டியும் பாவம் போல எதுக்குமே யூஸ் ஆகாமல் எந்த வழியிலையும் போகாமல் அப்படியே நின்றுக்கு இருந்துச்சு. அவுத்தாங்க. ஒருத்தவன் தான், யாரை கேட்ட அவுக்கிற, யாருக்கு வேணும், இது ஆண்டவர் இயேசுக்கு வேணும்னு சொன்னேன். சரி சரி எடுத்துட்டு போ. நேரம் கழுதை கொண்டு வந்தாங்க. கழுதை மேலே இயேசு ஏறினார். பயணிக்கிற கழுதை பக்கத்தில் குட்டி வருது. எருசலேம் வீதியில் நடந்து போகிறார். எருசலேமில் இந்த கழுதைகளில் அந்த நாட்களில் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி விட்டால் ஒரு கழுதையில் ஏற்றி ஊர்வலமாக போய் கிரீடத்தை வச்சு போவாங்க. ராஜ மரியாதை. இயேசு கழுதையில் ஏறுகிறார். ஜனங்கள் எல்லாரும் ஓலையை விரித்து ஓசனா ஓசனான்னு நமக்கு சில தினங்களில் பாடுவாங்கள்ல, ஈஸ்டருக்கு முன்னாடி, அது மாதிரி பாடுறாங்க. ஊரே இயேசு ஒரு கூட்டம் பார்க்குது, கழுதை ஒரு கூட்டம் பார்க்குது. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா கழுதைக்கு ஒரே பெருமை. ஊரே நம்மளை பார்க்குதுடான்னு. என்ன நடந்துச்சு? இதுவரை கட்டப்பட்டிருந்த கழுதையை இயேசு அவிழ்த்து விட்டார். எல்லாரும் பேசிக்கிறாங்க, இந்த கழுதையும் குட்டியும் யாரும் தெரியுதா? கட்டப்பட்டிருந்த கழுதை குட்டி. யார் அவிழ்த்தது? இயேசு கிறிஸ்து அவிழ்த்தார். இதுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லையா? கழுதை நடக்கிறதுக்கு கீழே சிகப்பு கம்பளம் விரிக்கிறோமே, ஏன்? இயேசு கழுதையை அவிழ்த்து விட்டார். அது இனி சிகப்பு கம்பளத்துல தான் நடக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைப்பீங்க, யாரும் பார்க்கல, நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நீங்க வந்து சொல்ல முடியுமா? உங்க ஃபீலிங்ஸை, உங்களுடைய அனுபவத்தை, நீங்க உங்க வேதனையை நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது, முழுசா யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படிதான் மனுஷனுடைய இயல்பு. அப்படி நீங்க சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனா இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறத இயேசு புரிந்து கொண்டார். கழுதையின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். நீங்க எதுல கட்டப்பட்டிருக்கீங்களோ, வழி தெரியுது, வழியில போக முடியல, வாசல் இருக்குது, போக முடியல, இதெல்லாம் செஞ்சா உயர்ந்துடலான்னு தெரியுது, ஆனா முன்னேற முடியலப்பா, இன்னும் ஏதோ ஒரு சக்தி கட்டி இருக்குன்னா இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கட்டுக்களை அவிழ்க்கிற ஆண்டு இது. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பார். நீங்க உங்களுக்கு வழியில எந்த வாசல் தெரியுதோ அந்த வாசலுக்கு நீங்கள் பிரவேசிப்பீர்கள். உனக்கு முன்பாக 2 வழிகள் இருக்கும், 2 வழியிலையும் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணுவார். வாசல் இருக்கும், வாசலுக்குள்ளையும் கர்த்தர் போக பண்ணுவார். புதிய வாசல்களையும் புதிய வழிகளையும் திறந்து கட்டுக்களை அவிழ்க்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை வேத்து ஹல்லேலூயா சொல்லுவோமா? கட்டுகளை உடைக்கிற தேவன், இருளை மாற்றுகிறது. இருள் என்றால் பயம், செய்வதறியாது இருக்கிற ஒரு சூழ்நிலை, பாவம், அசுத்தம். இருட்டுக்குள்ள என்ன இருக்கும்னா பாவம் இருக்கும். இந்த தப்பு பண்றவங்கலாம் இருட்டுக்குள்ள தான் இருப்பான். இருட்டுக்குள்ள பயம் இருக்கும். இருட்டுக்குள்ள ஒண்ணுமே செய்ய முடியாது. டப்புன்னு உலகமே இருண்டுருச்சுன்னா அவங்கவுங்க அந்த இடத்துல இருப்போம், யாரும் அசைய மாட்டோம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதுவுமே நகரல. எனக்கு எதை நினைச்சாலும் பயமா இருக்கு. தூங்கும்போது ஒரு பயம், என் பலவீனத்தை நினைச்சு ஒரு பயம், என் வியாதியை நினைச்சு ஒரு பயம், என் பிள்ளைகளை நினைச்சு ஒரு பயம், என் குடும்பம் எல்லாத்தையும் நினைச்சு எனக்கு ஒரு பயம். எனக்குள்ள ஒரு இருளின் ஆவி ஆதிக்கம் செய்து கொண்டிருக்குது. என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை அவ்வளவுதான், எந்த வழியும் இல்லை, முடிஞ்சிச்சு, நம்மளாம் அவ்வளவுதான் அப்படின்னு இருளுக்குள்ள இருக்கிறாயா? செய்வது அறியாதென்று நீங்கள் இருக்கிறீர்களா? கட்டுகளையும் இருள்களையும் மாற்றுகிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாவம் என்கிற இருள், சில பாவத்திலிருந்து வெளியில வர முடியலையா? எல்லாத்தையும் விட்டுட்டேன், இதை விட முடியல. நான் பேருக்குன்னு சர்ச்சுக்கு வர்றேன், இல்லை நான் பேருக்குன்னு கூட்டத்துக்கு வர்றேன், ஆனா இந்த போதை பழக்கத்தை விட முடியல, இந்த சிகரெட்டை விட முடியல,
இந்த கெட்ட வார்த்தை விட முடியல, இந்த கோபத்தை விட முடியல. பாவம் என்கிற இருளும் கட்டுகளும் உங்களுக்குள்ள இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கட்டுகளை உடைக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருக்குள் வெளிச்சம் இருந்தது, ஒளி இருந்தது. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. மொத்த வெளிச்சமா கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. உங்க குடும்ப வெளிச்சமாய் மாறும். மூன்றாவது சிறையிருப்பை பார்க்க போகிறோம். ஏசாயா 61:7. ஏசாயா 61:7. அல்லேலூயா. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக என்ன வருமா? வெட்கப்பட்ட இடம், அவமானப்பட்ட இடம். இந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் நம்மை தலை நிமிர பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டீங்க? நான்லாம் அங்க நிற்கவே எனக்கு தகுதி இல்லை, நான்லாம் அங்க போகவே எனக்கு தகுதி இல்லை, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எல்லாரும் என் குடும்பத்தை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பணம் இருந்தால் தான் என்னை மதிக்கிறாங்க, இல்லை என்னை இந்த குடும்பத்தில் இந்த விஷயத்தினால அவங்க என்னை மதிக்கலை. வெட்கம், அவமானம், தோல்வி, சுய பரிதாபம். சுய பரிதாபம்னா உங்களை நினைச்சே நீங்களே பரிதாபப்பட்டுக்கிறீங்க. கண்ணாடியில் உங்க பார்ப்பீங்க, நீலாம் ஏன் பிறந்த அப்படின்னு கேட்பீங்க. நீலாம் பிறந்ததுக்கு பிறக்காமல் இருக்கலாம், நம்ம பிள்ளை பெற்றிருக்காம இருக்கலாம், நம்ம திருமணமானதுக்கு ஆகாம இருக்கலாம். உலகத்துல அவன் என்னிடமோ செய்யறான், நான் என்னத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே வேஸ்ட், நான் வேஸ்ட். வெளியில ஒரு மரியாதை இல்லை. நான் ஆண்டவரே என்னை நீங்க உயர்த்தி பெரிய ஆளா கோடீஸ்வரனா மாத்தணுமா கேட்கிறேன். எனக்கு ஏதோ அன்றன்றைக்குள்ள வருமானத்தை தந்து என் கடன் இல்லாம வாழ்க்கை வாழத்தானே நான் கேட்கிறேன். 4 பேருக்கு முன்னாடி மதிப்பா இருக்கதானே நான் கேட்கிறேன். கடன் வாங்காம கேவலப்படாம ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமே. நான் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, அவமானப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு நம்ம அப்படிப்பட்ட வெட்கமும் லட்சையும் அவமானமும் நிறைந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய குடும்பங்களில் இருந்தாலும் அதுவும் ஒரு சிறையிருப்பு. என் ஆண்டவர் சொல்கிறார், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான லட்சைக்கு பதிலாக அவர்கள் பாகத்திலே அவர்களை நான் சந்தோஷப்பட வைப்பேன். அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தருவேன் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை யாரும் பறிக்க முடியாது. சகோதரனே, நீ பண்ணுகிற உழைப்பு, நீ வாழ்கிற வாழ்க்கை, நீ ஆண்டவருக்காக வாழ்கிற உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, நீ ஜெபிக்கிற ஒரு ஜெபம், நீ ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறது ஒரு நாளும் வீணாகாது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஆண்டவர் உன் வெட்கத்தையும் லட்சையும் மாற்றுவார், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருவார். உன் பாகத்திலே நீ சந்தோஷமாக இருப்பார். எவனோடையாவது எடுத்துக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்க தேவையில்லை. ஏன் நான் உழைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளை படிக்குது நல்லா இருக்கட்டும், நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன், யாருதுலையும் நான் சம்மந்தப்படலை, அப்படி நான் என் பாகத்தில் சந்தோஷப்பட எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, இந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கேட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகனே, எல்லாரும் சந்தோஷமா இருக்க, நீ மட்டும் அழுதுகிட்டே இருந்த. இந்த ஆண்டுல உன்னை கர்த்தர் அழுகைக்கு பதிலாக ஒரு ஆனந்த களிப்பை தருவார். உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். எப்பொழுதும் அழுது கொண்டிருக்க கர்த்தர் விடமாட்டார். அழுகை என்றால் காலையிலே, அழுகை என்றால் மாலையிலே அக்களிப்பு. ஆமென். அழுக ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. கிழிந்து போனது ஒரு வாழ்க்கை ஒரு காலம் உண்டு, கிழிந்ததை தைக்க ஒரு காலம் உண்டு. வாழ்க்கையை ஆண்டவர் மாறி மாறி வைத்திருக்கிறார். இதுவரை கஷ்டத்திலே, அழுகையிலே, வெட்கத்திலே இருந்திருக்கலாம். உன் வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வாதங்களை தருவார். அதை இன்றைக்கே தருவார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் வெட்கப்பட்ட ஆண்டவரே, நான் லட்சை அடைஞ்ச ஆண்டவரே, நான் ரொம்ப அவமானப்பட்டிருக்கிற ஆண்டவரே, இருதயம்லாம் பொங்குது. திருமண காரியங்களை பார்க்கும் பொழுது, பிறருடைய வீடுகள், வாய்ப்புகள், வசதிகள், வேலை வாய்ப்புகள், தொழில்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது இருதயம் குமுறுது. ஆண்டவரை தூசிக்க சொல்லுது. ஆண்டவரை தேடி என்ன பண்ண, ஆனாலும் ஒரு அன்பு வந்து தடுக்குது. நீங்க எப்படி நடத்தினாலும் என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே, நீங்க என் குடும்பத்தை நீங்க உயர்த்துவீங்க, உங்களை தேடுற நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, அந்த நம்பிக்கை தான் உங்களை உயர்த்த போகுது. இந்த அழுகையிலையும் இந்த வெட்கத்திலையும் நீ ஆண்டவரை மறக்கல பத்தியா, அந்த அந்த நம்பிக்கையுடைய சிறை தான் உன்னை வெளியே கொண்டு வரும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தான். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. வெட்கம், லட்சை, அவமானம் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஏசாயா 38:18 வாசிக்கலாம். ஏசாயா 38:18. இங்கு ஒரு சிறையிருப்பு இருக்கிறது. வாசிங்க.
இங்க பாத்தீங்கன்னா இங்கே ஒரு சோர்வு, இங்கே ஒரு சிறையிருப்பு இருக்கிறது. எசேக்கியாங்கிற தீர்க்கதரிசிக்கு, ராஜாவுக்கு என்னன்னா, நல்ல ராஜா, திடீரென்று ஒரு தீர்க்கதரிசி உள்ளே வருகிறான். ராஜாவே, இன்னும் சில நாட்களுக்குள்ள நீங்க செத்து போயிருவீங்க, உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, உன் குடும்ப காரியத்தெல்லாம் சரிப்படுத்துன்னு சொல்லியாச்சு. கடைசியில் உனக்கு எப்படி இருக்கும் அதை சொன்னா மனசே பக்குன்னு ஆகி போச்சு. 2வது வசனத்துல அவன் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான், நீ நாய்ஸ் மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. மேய்ப்பர்கள் போடுகிற கூடாரத்தை இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு பிரிக்கிற மாதிரி என் வாழ்க்கை இன்னைக்கு நைட்டே முடிய போகுது. அடுத்து சொல்றான், என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். அந்த அந்த நெசவு இதுல நிறைய நூல்கள் வந்து அந்த சேலை டிசைன் முடிஞ்சோடனே அப்படி வெட்டுவாங்க. அது மாதிரி என் லைஃப் இவ்வளவு நாள் வந்துச்சு, இன்னைக்கு ராத்திரி வெட்டி போட போறீங்கன்னா நான் சாவ போறேன். அடுத்து சொல்றாரு, என்னை பாவிலிருந்து அறுத்து போடுகிறீர், இன்று இரவுக்குள் என்னை முடிவடைய பண்ணுவேன். எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு, நீ சாக போற, உன் காரியம் அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு சோர்வு உள்ளே வந்தது. இங்கே என்ன சிறையிருப்பு? சோர்வு என்னும் சிறையிருப்பு. ஹல்லேலூயா. துக்ககரமான செய்திகளை கேட்டு சோர்வு, பலவீனத்தை நினைச்சு சோர்வு, தொழிலில் வருகிற நஷ்டத்தை நினைத்து சோர்வு, ஊழியங்களிலே வருகிற தோல்விகளை நினைச்சு ஒரு சோர்வு, சில இழப்புகள், சில தோல்விகள், சில நஷ்டங்கள், சோர்வு அடைஞ்ச உடனே நம்மளால ஆண்டவரை துதிக்க முடியாது. 18வது வசனம், பாதாளமுமை துதியாது, மரணமுமை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. பைபிள் படிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. வாழ்க்கையிலே அட்டாக் பண்ற சில விஷயத்தினால ஒரு சோர்வு எசேக்கியா ராஜாவுக்கு வந்தது. இன்று ராத்திரிக்குள் நீர் என்னை முடிய பண்ணுவீர். எத்தனை பேர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்துருக்கீங்க? உள்ளத்துல சோர்வு, மனதில் சோர்வு, வேதனைக்கு மேல் வேதனை, சோர்வு என்கிற சிறையிருப்பு உங்களை செயல்படவே விடாது. ஆண்டவர் சொல்றார், உன் சோர்வுகளிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. இப்படி செத்துருவான்னு சொல்லியாச்சு. ஒருத்தன் சொல்லிட்டு தீர்க்கதரிசி, அவன் வீடு பெரிய வீடு, ஒவ்வொரு காலா தாண்டி முத்தம் வெளியில இருக்க வராண்டாவுக்கு போறான். இவன் போறதுக்குள்ள இவன் திரும்பி நின்று ஜெபம் பண்றான், இந்த ராத்திரிக்குள்ள என் ஜீவனை எடுத்துருவேன், நான் அவ்வளவுதான் ஆண்டவரேன்னு சொல்லி சோர்வுக்குள்ள ஜெபம் பண்ணா. ஆண்டவர் அப்படியே தீர்க்கதரிசி உன்ட்ட சொல்லிட்டு போயிட்டாரா, டேய் நில்றான்னு சொல்றாரு. என்ன ஆண்டவர், திரும்ப போ, அவன்கிட்ட போய் சொல்லு, உனக்கு இன்னும் 15 வருஷத்தை நான் கூட்டி தர்றேன், நீ ஜீவனோடு இருப்ப, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் சோர்வை மாற்றினேன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி திரும்ப பண்ணினார். எதை கண்டு நீங்கள் சோர்ந்து இருக்கிறீர்கள், எதை கண்டு உன் மனசு சோர்ந்து இருக்கிறது, ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு ஒரு பலனை தருவார். நீங்க மீண்டும் ஓடும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை தருவார். சோர்வுங்கிறது ஒரு சிறையிருப்பு. இந்த சோர்வை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த சிறையிருப்பில் இருந்து நீங்க வெளியில வாங்க. கர்த்தர் உனக்கு இந்த ராத்திரி வேளையில பதில் தருகிறார். நீ சாவதில்லை, நீ மரிப்பதில்லை, நீ அழிந்து போவதில்லை, நீ நஷ்டமடைவதில்லை, இதோடு உன் வாழ்க்கை முடிவதில்லை, நீ வெளியே வருவன்னு கர்த்தர் சொல்லுகிறார். வெளியே வருவோம். வெளியே கொண்டு வருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். நீ திரும்பு, ஜெயில விட்டு வெளியில கொண்டு வருவேன், நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன். 4வது சோர்வு, 4வது சிறையிருப்பு சோர்வு. ஃபர்ஸ்ட் என்ன சோர்வு பார்த்தோம்? யோபுவின் ஃபர்ஸ்ட் சிறையிருப்பு என்ன? யோபுவின் சிறையிருப்பு, கட்டுகள் என்னும் சிறையிருப்பு, வெட்கம் என்னும் சிறையிருப்பு, சோர்வு என்னும் சிறையிருப்பு. இது எல்லாத்தையும் மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க, நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏசாயா 49:9, 49:9. அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவு நேரம் சோர்வுகள் பார்த்தோம். இழப்பு, எல்லாத்தையும் இழந்து போன சோர்வுகள், வெட்கம் என்னும் சோர்வுகள், பயங்கள், கட்டுகள் என்னும் சோர்வுகள், சிறையிருப்புகள், சோர்வு என்னும் சிறையிருப்புகள், இதெல்லாம் இருந்துச்சே. இதுல இருந்து யாரு காப்பாற்றுவா? அதான் முடிவு. ஏன் இவ்வளவு அடிச்சு சொல்றீங்க ஆண்டவர் வெளியில கொண்டு வருவார்னா, இந்த வசனத்தை கவனிங்க. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்படுங்கள் என்றும், சிறையிருப்புகள் இருக்கிற நீங்க வெளியில வாங்கன்னு சொல்லவும், இருள்ல இருக்கிற நீங்க வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்லவும், நம்முடைய பிதாவாகிய தேவன், தந்தையாம் இறைவன் ஒருவரை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
உங்க எல்லாரையும் விடுதலையாக்க நமக்காக ஒரு பிரதிநிதியாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இறங்கி வந்து சொல்லுகிறார், நான் உங்களுடைய கட்டுகளில் இருந்து வெளியே கொண்டு வருவேன், நான் உங்களை இருளில் இருந்து வெளியே கொண்டு வருவேன். நீங்கள் நல்ல மேய்ச்சல் உள்ள கொழுன்னு மேய்கிற இடத்துல உன்னை விசாலத்துல கொண்டு வந்து நான் வைப்பேன். அல்லேலூயா. முடிவு என்ன? இந்த செய்தியினுடைய முடிவு என்ன? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களை இந்த சிறையிருப்பிலிருந்து கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வெட்கப்பட்டவங்க ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, என் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையா தாரும். இழந்து போனவங்க சொல்லுங்க, நான் இழப்பெல்லாம் மீட்டு தாரும். வெட்கப்பட்டு பயத்துல கட்டுண்டு இருக்கிறவங்க சொல்லுங்க, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, இந்த கழுத மாதிரி கட்டப்பட்டிருக்க, என்னை வெளியே கொண்டு வாரு இயேசுவே. சோர்வுகள் அதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வாரு. ஏன்னா இதெல்லாம் மாத்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் நீர் மாத்திரம்தான்ப்பா. எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றவர் நீர் மாத்திரம்தான். கட்டுகள் இருந்து கொண்டு வருகிறவர் நீர் மாத்திரம்தான். எங்களை விசாலத்துல வைக்கிறவர் நீர் மாத்திரம்தான். அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது, இந்த இயேசுவை உங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, டெய்லி ஜெபிக்கும் பொழுது, இந்த காரியத்திலிருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப. கர்த்தர் நமக்கு ஒரு தேவன் ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளே கொண்டு வர போகிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா.